I wholeheartedly invite the host president of Tirunelveli Trendsetter, JCS Karukvel Raja sir, to take off. Thank you, ma'am. Yes, sir, please. Start பண்ணிடலாம் sir. Start பண்ணிடலாம். Okay ma'am. பண்ணிடலாம். JCA India Zone 18 Mega Online Orientation Program Section 15 hosted by JCA Tirunelveli Trendsetter. Call for order. JCA created by JC. Men through free enterprises at government. My great privilege to hosting the Mega Online Orientation members. My special thanks to our ZP sir, Zone Officer Subhadra Chelladurai ma'am, members, and our today's faculty JCS. And it's really a wonderful day behind organizing this event. என்ன அப்படின்னா இயர் அப்படிங்கறதுனால ஒரு 25 ட்ரெயினர்ஸை வந்து கண்டினியூஸா படிப்பாங்கல்ல. எனக்கு இந்த விஷயம் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா மேடம் வந்து பேசினாங்க, அடுத்த சுபாஷினி மேடம் பேச போறாங்க. ஏன்னா 2 நாளா நம்ம சிவா சார் வேற ஆன்லைன்ல இருந்து பாக்குறாங்க, என்னடா ஆண்கள் பேசினால அப்ப எஃபெக்டிவா இல்லையா அப்படின்னா, பெண்ணாக ஒரு பெண்ணாக எனக்கு ஒரு பெருமை அளித்த விஷயத்த நான் வந்து மனம் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல நான் இந்த விஷயத்த முன்வைக்கிறேன். சோ அந்த வகையில சுபாஷினி மேடம், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். மேடம் ஹஸ் பீன் சர்வ்ட் அஸ் ஜோன் கவர்னிங் போர்டுல விமன் எம்பவர்மெண்ட் செல்ல இருந்து சிறப்பா செயல்பட்ட ஒரு மேடம். நைஸ் டு மீட் யூ. உங்களுக்கு பாக்குறது பெருமகிழ்ச்சியா இருக்கு. இந்த இடத்துல வருகை தந்திருக்கிற அத்தனை மெம்பர்ஸ் அண்ட் நான் மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள்ல நமக்கு இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு 6 செஷன்ஸ் முடிச்சிருக்கோம். இது 5 முடிச்சிருக்கோம். இது 6வது செஷன் நடக்குது. சாரி 6 முடிச்சிருக்கோம். இது 7வது செஷன்ஸ். இன்னும் ஒரு செஷன்ஸ் மட்டும் இருக்கு. அதுலயும் நம்மளுக்கு முக்கியமா ஒரு நபர் JCS. Thank you all. Thank you ma'am. எந்த ஐடியில இருக்காங்க? சிவசக்தி நிலையம்னு இருக்கு மேம். சார் சார் பேசிடுவாங்க இப்போ. சார் அன்மியூட் பண்றீங்களா? நான் ஒரு நிமிஷம். சார் அன்மியூட் பண்ணிடுங்க. சிவா சார் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கலாம். பிரசிடென்ட் இன்றைய சிறப்பு விருந்தினரா வந்திருக்கக்கூடியவங்க பத்தி நம்ம சொல்லணும்னா 2010 தன்னை இணைஞ்சு கொண்டவங்க, ஜோன் ட்ரெயினரா இருந்தவங்க, 2008 தேசியக்காக தன்னுடைய குடும்பத்தோட இருக்கக்கூடியவங்க, குழந்தைன்னு சொல்லி ஒரு மனிதர், என்ன சொல்றது, பெரிய வழக்கறிஞர், பெண்களுக்காக பல விழிப்புணர்வு ப்ரோக்ராம்களை, இந்த நிகழ்ச்சிகளை நம்மளுடைய கல்லூரிகள்ல பள்ளிகள்ல நடத்துறவங்க, தூத்துக்குடி மாவட்டத்துல மட்டுமில்ல தென் மாவட்டங்களிலேயே பிரபலமாக சொல்லப்படக்கூடிய பெண்கள் உரிமைக்காக பல வழக்குகளை கையாண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர். அவருடைய கணவரும் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. குடும்பத்துக்காகவே சேர்ந்து நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அவங்கள ரொம்ப வரவேற்றுக்கிறோம். அவங்களுடைய இந்த வருகையை, அவங்களுடைய சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். வருகவர்கள் வரவேற்கின்றோம். Floor handout to faculty for the orientation program. I welcome JC Advocate Subhashini Wilson ma'am to. Thank you, host president. Thank you very much. Thank you, ma'am.
குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல். எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த நம்ம செட்பி சார், ஐபி செட்பி சார், ஜோன் கவர்னிங் போர்ட், ஜோன் ஆஃபீஸர் சுபத்ரா மேம், ZFC மதுமிதா அண்ட் மை டியர் ஹோஸ்ட் பிரசிடென்ட் அண்ட் பார்ட்டிசிபென்ட், உங்க எல்லாத்துக்கும் என்ன ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஷேர் பண்றவங்கள தேங்க்யூ வெரி மச். ஸ்மைல் அண்ட் லெட் த வேர்ல்ட் see your beauty. A smile is the universal welcome. Smiling souls participants. எப்படி இந்த 1 hour நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கறத நினைச்சு பயப்பட வேண்டாம். ஃப்ரீயா ஃபீல் பண்ணுங்க. நல்ல கேஷுவலா ஜாலியாவே கொண்டு போயிடலாம். ஜேசிஸ் எனக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்கு. சீரியஸ்னஸ்லாம் ஜேசிஸ் எனக்கு சொல்லி தரல. ஹானஸ்டா இருக்கணும். எவ்வளவு ஹானஸ்டா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் நீங்க அந்த ஸ்லாட் எனக்கு கொடுத்ததுக்கு. ஹலோ, ஜேசிஸ்னாலே எல்லாருக்குமே அதாவது கொலையும் வழங்குகிறதுங்க. அந்த லைனுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவ்வளவு விஷயங்கள் நம்மளை மாத்துங்கிறதுல நமக்கு எல்லலும் சந்தேகம் இருக்கு. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு ஒரு லைன் இருக்கு. அதை நம்பி பிஏலே எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒரு லீடர், நீங்க ஒரு பிரசிடென்ட் சொல்லி பயங்கரமா மைண்ட்ல ஏத்தி வச்சிருக்கோம். அப்போ ஒரு ஜாப்பனீஸ் அவங்க ஜஸ்ட் சும்மா பிரசிடென்ட் சொல்லி கூப்பிட்டோன்னே எங்க அறியாமே நாங்க ஒரு 3 பேர் டக்குன்னு திரும்பிட்டோம். அந்த அளவுக்கு நம்மள வந்து ஜேசஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரே பிரசிடென்ட் நம்ம இந்திய நாட்டுல ஒரே ஒருத்தர் தான். அதை தாண்டி ஒருத்தர் பிரசிடென்ட் யார் இருப்பா? ஜேசஸ் லீடரா இருக்கவங்கள தான் பிரசிடென்ட் சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளவு பிரைடான மொமெண்டோ நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜேசஸ் தான். அப்புறம் முன்னொரு முக்கியமான அழகான ஒரு வரி இருக்கு. அரசு சட்டங்களால் அமைய வேண்டும் என்று மனிதர்கள் அல்ல. இன்னைக்கு நான் அதைத்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஜேசிக்கும் சட்டத்துக்கும் பெருசா எவ்வளவு ஈடுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச சட்டங்கள் ஏதாவது 1 2 இருந்தா நீங்க நம்ம சாட் பாக்ஸ்ல போடுங்களேன். எனக்கு இந்த ஆக்ட் தெரியுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஆக்ட் தெரிஞ்சு வச்சிருப்பீங்களா? ஏதாவது ஒரு ஆக்ட் நீங்க நம்மளோட சாட் பாக்ஸ்ல போடலாமா? படிக்கலையே சிஸ்டர். ஏதாவது ஒரு ஆக்ட், ஏதாவது ஒரு சட்டம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் தானே? எனக்கு தெரியாது, சட்டம் தெரியாது அப்படின்னாலும் தெரியாதுன்னு சொல்லிக்கலாம், தவறு இல்லை. இந்த ஜேசிஸ் என்னை எப்படி வளர்த்துச்சு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த சட்டத்தை நான் சொல்றதுனாலதான். ஏன்னா ஒரு அட்வொகேட்டுக்கு என்னடா ஜேசிஸ்ல வேலை இருக்கு, ஜேசிஸ்ல அட்வொகேட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நிறைய மேடம் 410 ஒரு செக்ஷன் போட்டிருக்கீங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. போக்ஸ் ஆக்ட்னு ஒரு சார் போட்டிருக்காங்க. சூப்பர் சார், ஒரு இருக்கிறதுல இம்பார்ட்டன்டான ஆக்ட் அது. ஓகே, குட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஜேசிஸ் எப்பவுமே பிசினஸ் பத்தானே சொல்லி தராங்க. உங்களுக்கு நீ லாயரா இருக்கிற, உனக்கு நீ என்கிட்ட கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சூப்பர், சுபத்ரா மேடம் போட்டிருக்கீங்க, குட். நான் அதுக்கு என்னோட லைஃபே தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா நான் இதை உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும். 2015 என் பொண்ணு ஸ்கூல் விகாசா ஸ்கூல்ல படிக்கிறாங்க. விகாசா ஸ்கூல் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ZFC உடைய மதுமிதா அவங்களுடைய ஸ்கூல் தான். தூத்துக்குள்ள ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஸ்கூல் இன் தூத்துக்குடி. அதுல நிவேதா என் பொண்ணு படிக்கிறா. படிக்கும் போது அவங்கள அந்த 2015 தான் மதுமிதாவோட ஹஸ்பண்ட் வந்து அர்ஜுன் அண்ணா வந்து லீடர்ஷிப் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க வழக்கம் போல ஆள் பிடிக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் கேட்பாங்க தானே, ஜீசஸ் சரியான நமக்கும் அவங்களுடைய வே ஆஃப் கிரியேட்டிவிட்டிவான ஆள்ல மதுமிதா மேடம் பயங்கரமான ஒரு ஆளு. அப்போ ஒரு பொங்கல் ஈவெண்ட்டுக்கு எங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆட சொல்றாங்க. அப்போ அதுல நானும் டான்ஸ் ஆடுறேன். அப்போ அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. அதனால 2015 வந்து இப்படி ஜேசின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்க, வந்து ஜாயின் பண்ணுங்க, நெட்வொர்க்கிங் நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். நாங்க அஸ் அட்வொகேட் எனக்கு மக்கள் தேவைப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல நானும் போய் ஜாயின் பண்றேன். அப்ப ஜாயின் பண்ணும்போது என் ஹஸ்பண்டுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. செட்பியா ஊரா நாங்க வந்து ஓட்டுக்கேட் போனோம். அப்படி இருந்த வில்சனுக்கு இந்த இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஜேசிஸ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அவரையும் நான் தான் கஷ்டப்பட்டு உள்ள கொண்டு வந்தேன். அந்த 2015 உள்ள நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று வருது. அந்த கிரிக்கெட் மேட்ச் யாரா இருந்தா மெம்பரா இருக்கணும்னு சொல்றாங்க. உடனே வில்சன் ஆசைப்பட்டு உள்ள மெம்பர் ஆறாங்க. இப்படிதான் எங்களுடைய கேரியர் வந்து ஜேசிஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு. 2015 உள்ள நான் போறேன். உள்ள போகும்போது பயங்கர ஃபன் இருக்கு. அதாவது 6 போர்ட்ஃபோலியோல இருக்கு. அந்த போர்ட்ஃபோலியோல நான் ரொம்ப ஆசைப்பட்டு உள்ள வந்தது என்ன இழுத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் தான். நிறைய ப்ரோக்ராம், எதுக்குதான் இந்த ப்ரோக்ராம் செலிப்ரேட் பண்றாங்கன்னே தெரியாது. அவ்வளவு விஷயம் வந்து 2015 அர்ஜுனன் பிறகு எங்களுக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு. பேர்ல் சிட்டி, எங்களுடைய மதர்லாம் வந்து பேர்ல் சிட்டியில் நடந்துகிட்டே இருந்துச்சு. வீட்டுல இருந்த மாதிரி இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஃபீல் கிடைச்சிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா போச்சு. அப்போ ஒரு ட்ரைனிங் ஈவெண்ட் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக நான் போயிருந்தேன். அங்க பார்த்ததான் என்னையும் அப்படியே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கு மாத்தின இடம் கூட நான் சொல்லலாம்.
செந்தில்கண்ணன் சார். தூத்துக்குடி சரௌண்டிங் இருக்கிறவங்க யாருமே செந்தில்கண்ணன் சார் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஜேசிஎஸ் மத்துக்கு எனக்கும் பேசணும்னு ஒரு ஆசனம் வராட்டா, வக்கீல்லாம் நல்லா பேசுவாங்கன்னு. இல்ல, அந்த இடத்த உடைச்ச இடமே அதுதான். நல்லா நான் டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் அடுத்து இனி யார் அப்படி பயங்கர எனக்கு ஒரு மென்டாரா நான் யாரை பார்த்தேன்னா ஃபவாஸ் அண்ணன். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா ட்ரைனிங் வரும்போது அவ்வளவு இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் எப்படின்னா, இந்த ட்ரைனிங் போர்ட்போலியோ நான் பிடிச்சுக்கிட்டேன்னு சொன்னதை விட அந்த ட்ரைனிங் போர்ட்போலியோ என்னை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அப்படின்னு தான் அந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நாட்கள் வருஷங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. 2021 என் ஹஸ்பண்ட் வந்து பிரசிடண்டா இருக்கிறாங்க. இருக்கும்போதுதான் அந்த ஜேசி ரெட் வேண்டாம், ஜேசிஸ் வந்து லேடி ஜேசின்னு கொண்டு வரணும்னு ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகும்போது நாங்க எங்க பர்சிட்ல இருந்த எல்லா லேடிஸும் 2022 ஜேசி குவீன் பீஸ்னு தனியா நாங்க ஒரு எல்போ ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஸ்டார்ட் ஆகும்போது ஜெர்லின் அப்படின்னு அவங்க ஒரு லீடர்ஷிப்ல தான் நாங்க உள்ள வர்றோம். நான் செக்ரட்டரியா இருக்கேன். ஜேசிஸ்ல இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படிக்கலையோ படிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சு. ஒரு 6 போர்ட்போலியோங்க. அந்த 6 போர்ட்போலியோ பிரிச்சு வேலை பார்க்க தெரிஞ்சிச்சு. இப்ப என்ன ஒரு ஈவெண்ட் கொடுத்தாலும் என்னையால மேனேஜ் பண்ணி சூப்பரா பண்ண முடியுங்கிற ஒரு கட்ஸ் எனக்கு அந்த இடத்துல கிடைச்சிச்சு. ஒரு மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் எனக்கு பண்ண தெரியுமா, ட்ரைனிங் பண்ண தெரியுமான்னு கேட்டு ட்ரைனிங் நான் ரொம்ப பக்காவா நான் மாத்திர அளவுக்கு என்னை நிறைய கொண்டு வந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றாருந்தா, ஒரு ஸ்கூலுக்கு நாங்க வந்து எம்பவரிங் எடுக்கிறதுக்காக எங்க குவீன் பீஸ்ல இருந்து நாங்க போறோம். ஒரு ட்ரைனிங் நான் எடுத்துட்டேன், மிச்சம் 4-5 ட்ரைனிங்ல 1 நான் எடுத்துட்டேன், 4 மித்தவங்க 4 பேர் எடுக்கணுங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி போறோம். ஆனா அந்த ஸ்கூல் என்ன கேக்குன்னா, என்னை தான் திருப்பி கேட்கறாங்க, இந்த ட்ரெயினர் தான் எங்களுக்கு வேணும், 5 ட்ரைனிங் இவங்களை வச்சு எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்காங்க. அந்த அளவுக்கு என்னைய மாத்துறது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா இந்த ஜேசிஸ் தான். நிறைய பேச கொடுத்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசின ஒரு சொன்னாரு, ராமாயணம் வந்து எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துச்சு, மகாபாரதம் எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துச்சுங்கிற மாதிரி ஜேசி அதேதான் எனக்கு. எனக்கும் பிசினஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா என்னையும் ஒரு பிசினஸ் 2025 பிரசிடென்ட் அவங்க இப்போ இந்த வருஷம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லாம் பண்றதுக்காக ஒரு வீடியோ ஒண்ணு கேக்குறாங்க. நானும் என்னோட அட்வொகேட் ஃபீல்ட் உள்ள வீடியோ கூட போஸ்ட் பண்றாங்க. இது வரைக்கும் 100 லைக்ஸ் கூட நான் பார்த்தது கிடையாது. என்னுடைய 1000 ஷேரை பார்த்தேன் என்னுடைய வீடியோவை. நானே தேசிய மக்கள் எவ்வளவு விரும்புறோம், நம்ம என்னையும் ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்பா உணர. நான் இன்னைக்கு என்னுடைய ஜூனியர்ஸ் கேக்குறாங்க, இதுல சேரதா இருந்தா என்ன செய்யணும் மேடம் சொல்லி எனக்கு வந்து அவங்க சேட் பண்றாங்க. ஜெய்சினா என்ன, இன்ஸ்டால போய் இன்னைக்கு ஜெய்சினா என்ன, நீங்க அங்க போய் என்ன பண்றீங்க, நீங்க ரெகுலரா ஒரு ஃபுல் பிளேசர் போட்டு நீங்க என்ன செய்வீங்கன்னு என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் கேட்டா, வாட் இஸ் ஜேசி அக்கா அப்படின்னு. டியூட்டிஸ் கிடைக்காம இருக்கிற இடத்துல போராடி அவங்களுக்கான ஒரு ரூல்ஸ் ஒன்று தனியா கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்குங்கிறத நான் சொன்னேன். அந்த மீனராஜ மெம்பர் அழகா அவங்க செஷன்ல அழகா அதை சொன்னாங்க. இன்றைக்கு சம்பர் ஏன் இந்த ஜேசிஸா உருவாக்கப்பட்டுச்சுன்னு. இப்படி ஒரு 6 போர்ட்போலியோ பிரிச்சு, இந்த 6 போர்ட்போலியோவும் நமக்கு வந்து லைஃப்ல நமக்கு வாழ்வியல என்னென்ன முக்கியமோ அவ்வளோத்தையும் அதை அழகா சொல்லி கொடுத்துச்சு. நான் அதை வந்து ஃபுல்ஃபில்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் அதை வந்து அஜித் சொன்ன மாதிரிதான், என் ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி செதுக்கப்பட்டிருக்குன்னா ஜேசிஸ் மூலமா செதுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு எனக்குன்னு ஒரு தனியான ஒரு ஷெட்யூல், ஒரு கான்ஸ்டிடியூஷன், நான் யார்கிட்ட பேசணும், நான் எங்க பேசணும், நான் அந்த இடத்துக்கு தேவையா தேவையில்லையான்னு என்னை தனித்தனியா பிரிச்சு பாக்குற அளவுக்கு பக்குவப்படுத்துது எதுன்னு கேட்டீங்கன்னா பியூர் ஜேசிஸ் தான் எனக்கு. அத எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை. நான் வந்து எப்பொழுதுமே ப்ரௌடா சொல்லிப்பேன், ஐ எம் ஜேசிய செனட்டர் அட்வொகேட் சுபாஷினின்னா நான் எப்பொழுதுமே சொல்றதுக்கு ஆசைப்பட்டிருக்கேன், இது வரைக்கும் ஆசைப்பட்டிருக்கேன் நானே. எஸ் ஆமா, திருப்பி சொன்ன மாதிரி அரசு சட்டங்கள் அமைய வேண்டும் என்று மனிதர்கள் அல்ல. இது எதுக்கு இந்த பாயிண்ட் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜேசிஸ்ல மாசம் ஒரு ப்ரோக்ராம் 2 ப்ரோக்ராம் அதிகபட்சம் 10 ப்ரோக்ராம் வரை நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதுக்கும் சட்டத்துக்கும் எதையாவது ஒற்றுமை இருக்குமா? ஆனா இருக்கு. ஒற்றுமை இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, நம்ம ஜனவரி மந்த் வந்து ரோட் சேஃப்டி டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவோம். ரோட் சேஃப்டி டே, அப்புறம் கேர்ள் சைல்ட் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவோம். இது எதுன்னு பாத்தீங்கன்னா, ரோட் சேஃப்டி வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டோட கனெக்ட் ஆகி வரும். கேர்ள் சைல்டு எதோட கனெக்ட் ஆகி வரும்னு பாத்தீங்கன்னா போக்சோ ஆக்டோட கனெக்ட் ஆகி வரும். ஏன்னா 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களை எப்படிலாம் நம்ம எப்படியெல்லாம் அந்த பிள்ளைங்க பாதுகாத்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் போக்சோ ஆக்ட். அதை சொல்லும் விதமா தான் கேர்ள் சைல்டு எல்லாம் நம்ம ஜனவரி 24 செலிப்ரேட் பண்றோம். இது ஜேசிஸ்ல வந்து இந்த இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சட்டத்தை நான் நிறைய உள்வாங்குறேன். நான் நிறைய சட்டத்தை நான் மைனர் ஆக்ட் நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு ஏற்பட்டுச்சு. இது ஜனவரி மந்த். பிப்ரவரி மந்த் பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு எப்படின்னா சைபர் செக்யூரிட்டிக்கான டே ஒன்று வருது. அதை நோக்கி எல்லா காலேஜஸ்க்கும் ஸ்கூல்ஸ்க்கும் கார்பரேட்டுக்கும் நம்ம நிறைய கிளாஸ் எடுக்கும். அதுல பிப்ரவரி 14 யாருமே மறக்க முடியாது அந்த டே பாத்தீங்கன்னா ஃபேமிலி லா. அந்த ஃபேமிலியில நம்ம எப்படி கனெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம்னு சொல்லி அந்த மைண்ட்ல நான் எடுத்துக்கிட்டோம். இது ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் நிறைய பேர் எடுத்து நான் பேசியிருக்கிறேன் நானே.
அப்புறம் மே மந்த் பாத்தீங்கன்னா அது மே 1 நமக்கு தொழிலாளர்கள் தினம் தான். லேபர் ஆக்ட் எங்கெல்லாம் வேலை பார்க்கணும், சின்ன பிள்ளைங்க எந்த வயசுல வேலை பார்க்கணும், பெரியவங்களுக்கு வேலை பார்க்கறவங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் அந்த ஆக்டையும் நான் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அப்புறம் ஜூன் மந்த் அது மட்டும் சும்மா இல்ல, அது குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ். நிறைய இடத்துல பெற்றோர்கள் முதியோர்கள் இல்லத்துல கொண்டு அனுப்பப்படுறாங்க, பெற்றோர்களுக்கு சரியான மரியாதை கிடைக்கிறது இல்லைன்னு அதுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்ட் தான் சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட். அந்த ஆக்ட படிச்சு நான் நிறைய இடத்துல ட்ரைனிங் எடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஜூலை மந்த் வேர்ல்டு டே ஆஃப் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ். நம்ம நிறைய ஆஸ்பெக்ட் போகும்போது தான் நிறைய ப்ரோட்டோகால்ஸை பாக்குறோம். அப்ப அவங்க சொல்லும் போதெல்லாம் நான் என்னோட இன்டர்நேஷனல் ஆக்டை நான் கனெக்ட் பண்றதுக்கான நிறைய இடம் எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த இடத்துல எல்லாம் நம்ம இதுதான் அந்த இன்டர்நேஷனல் ஆக்டுக்கு இவ்வளவு வேல்யூ. ஆனா நான் இந்த ஜீசஸ்ல இருக்கனால ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஈவெண்ட் நடத்தும் போதும் எனக்கு ஒவ்வொரு லாவையும் நான் கொண்டுட்டு வரேன் உள்ள. ஒவ்வொரு சட்டத்தையும் நான் திருப்பி படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி என்னை எப்பொழுதுமே நான் என்னை யூத்தாவே ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் ஜேசிஸ பாக்குறேன். ஆகஸ்ட் மந்த் யோசிக்கவே வேண்டாம். ஆகஸ்ட் 15 கான்ஸ்டியூஷனை பத்தி அழகா எல்லா இடத்துலயும் நான் சொல்வேன். ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன் சட்டம் எப்படியோ அதே மாதிரி ஜேசிஸ்க்கு ஒரு தனியா ஒரு கான்ஸ்டியூஷனா இருக்குன்னு சொல்லி அதை நம்ம நிறைய இடத்துல நான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். தென் செப்டம்பர் டீச்சர்ஸ் டே. இன்னைக்கு நான் யாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைகளும் ஆசிரியர்களும் பார்க்கும்போது ஆசிரியர்கள் தான். அவங்களுக்கான எஜுகேஷனல் ஆக்ட் அப்புறம் டீச்சர்ஸ் உடைய ரைட்ஸ் அண்ட் சேஃப்டி ஆக்ட பத்தி நிறைய இடத்துல பேசியிருக்கேன். அக்டோபர் காந்தி ஜெயந்தி முக்கியமான விஷயமே அதை ஆன்டி ட்ரக்ஸ். அதை பத்தி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல நிறைய எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. தென் நவம்பர் 14 ஜுனைல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படிங்கிற ஒரு ஆக்ட், ஜுனைல் சட்டத்தை பத்தி நிறைய பேசியிருக்கேன். அப்புறம் சைல்ட் மேரேஜ் ப்ரொவைட் பண்ற ஒரு சட்டம், அது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய குழந்தை திருமணம் இருக்கிறதுனால அதை பத்தி நிறைய ட்ரைனிங்ஸ் எனக்கு எடுக்கிறதுக்கான ஜேசிஸ் மூலம் நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு. தென் அட்லாஸ் டிசம்பர் மந்த் பாத்தீங்கன்னா கன்சியூமர் ஆக்ட் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்னு இவ்வளவு ஆக்டையும் மொத்தத்துல ஒரு மைனர் ஆக்ட்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயத்த ஜேசிஸ் மூலமா நான் நிறைய திருப்பி படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப நான் இப்ப என்னோட யாராவது நீங்க லாயரா இருக்கீங்களா, உங்களுக்கு எதுக்கு ஜேசிஸ் கேட்டாங்கன்னா நான் சொல்றதுக்கு இவ்வளவு இருக்கு, என்கிட்ட இவ்வளவு சட்டம் இருக்குங்க, இவ்வளவு சட்டத்தை நான் திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ போக்சோ ஆக்ட பத்தி பேசுறேன், நான் மணிக்கணக்கா நான் பேசுவேன். போஷ் ஆக்ட் பத்தி பேசுறமா நான் மணிக்கணக்கா பேசுவேன். ட்ரைனிங் என்னால எடுக்க முடியும். ஒரு கார்பரேட்ல போய் நீ பேசணும்னு நான் அழகா பேசுவேன். அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லா நான் எதுல கத்துக்கிட்டேன்னா பியூர்லி திருப்பி என்ன படிக்க வச்சது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா பியூர்லி ஜேசிஸ் தான் நானு. அப்புறம் ஜேசிஸ்ல ஏன் சேரணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம்னு வைங்களேன், நகை எங்க வாங்குறோம்னா நம்மகிட்ட ஒரு நகை ஜுவல்லரி ஷாப்ல உள்ளவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. பத்திரிகை எங்க அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்டர் உள்ள இருப்பாங்க, நம்மகிட்ட உள்ள இருப்பாங்க. ட்ரெஸ் வாங்குற இடம், அவங்களை ஒவ்வொரு இடம் கனெக்ட் பண்றதுக்கு பயங்கரமான ஒரு விஷயம் ஜேசிஸ் தான். அதுல இப்ப பெஸ்டா ஜெய்கம்ல கொண்டு வந்து நம்ம ஜேசிஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். தென் நிறைய ஜேசிஸ் வாங்க கத்துக்கங்க. ஜேசிஸ் என்ன இவ்வளவு ஆக்ட் நம்ம படிச்சு வச்சிருக்கோமா, எங்க போனாலும் பேசுறோம், எப்படி பேசுறோம் நானே நிறைய கிடைச்சிச்சு. ஜேசி என்னை நிறைய படிக்க வச்சுச்சு. நான் படிக்கிற காலத்துல கூட அப்படி படிப்பு இருந்துட்டு பண்ணும்போது தெரியல, இப்ப படிக்கிறேன், இப்ப நிறைய படிக்கிறேன். நான் என்னுடைய பிரசன்ஷிப்ல எனக்கு நலந்த போது வாய்ப்பு கிடைக்கல. அப்ப நலந்த போதுக்கான வாய்ப்பு போன வருஷம் கிடைச்சிச்சு. போயிட்டு வந்து நான் நிறைய யோசிச்சிருக்கேன். இதே மாதிரி நான் ஒரு காலேஜ்ல போய் தூத்துக்குள்ள போய் பேசி முடிச்சு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். வரும்போது உங்களுக்கு ஏதாவது இப்ப அனுபவம் இருந்துச்சுன்னா எனக்கு தனியா பிலீவ் பண்ணி எங்கிட்ட ஒரு 4-5 பேர் பேசினாங்க. என்னால நான் ஜேசி தான் ஒரு ஆத்மார்த்த ஒரு சோல் ஃபீலிங்கா இருக்கும். இன்னைக்கு இந்த ஜேசியில இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஏதாவது என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கனா கூட கேட்கலாம், இல்ல நீங்க கேட்கனா கூட என்கிட்ட கேட்கலாம். இல்ல எஸ் மேம், அக்சஸ் கொடுத்துறேன். யாராவது பேசுறாங்கன்னா கூட அப்படியே இன்டராக்ட் பண்ணலாம். ஒரு செகண்ட் மேம். மேம் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். எனக்கு மார்னிங் இவரு நம்ம பிரகாஷ் சார்ல எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு ட்ரைனிங் எல்லாம் எல்லா லேடர்லயும் இருந்ததுக்கு அப்புறம் இப்போ என்னால ஒரு லீடரா மட்டும்தான் இருக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா இங்க ஜேசிஐ மெம்பரா இருக்கிறவங்க நம்ம எல்ஜிபில ஒரு லீடர்ஷிப் ரோல்ல வந்தா கூட அவங்க போற இடத்துல, அவங்க இருக்க இடத்துல, அவங்க ஒர்க் பிளேஸ்ல நல்ல ஒரு பேச்சாளராகவும், நல்ல ஒரு தலைமை பண்பு மிக்கவராகவும், நல்ல ஒரு லீடராகவும் வர்றதுக்கு இந்த ஜேசி ஆர்கனைசேஷன் நானும் பர்சனலா உணர்ந்திருக்கேன். நிறைய பேருடைய லைஃபோட அவங்க ஷேர் பண்றதுலயே நான் பாக்குறேன். சோ அந்த வகையில ஜேசிஐல வர்றவங்க மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அதர்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய ஒரு அனுபவத்தை கொடுக்குது அப்படிங்கறத நான் பர்சனலா உணர்ந்திருக்கேன். யுவர் ஜர்னி சக்சஸ் இன் யுவர் ரோல், அது ஒரு விஷயம் நான் பாக்க கைட் பண்ணது ஹெல்ப் பண்ணதுன்னு சொல்லி கேட்டா என்னை இன்னமும் படிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன். நான் என்னை யூத்த ஃபீல் பண்றேன்.
இன்னைக்கு நிறைய சட்டங்கள் வந்து புதுசா நான் மகிழா கோர்ட்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நான் சர்வ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன நான் அப்டேட் சூப்பர் பண்ணிக்கிட்டே மேம். இருக்கேன். நானும் இந்த தளத்துல இருந்து நிக்கிறேன்ப்பா, தான் நம்ம படிக்க வச்சுச்சு அதை. நிச்சயமா, நிச்சயம். எக்ஸலன்ட் மேம். நான் இன்னைக்கு உங்கள்ட்ட எதிர்பாராத ஒரு விஷயம். அழகா உங்க ப்ரொஃபஷனோட லிங்க் பண்ணி, அந்த ஆக்ட், இந்த ப்ரோகிராம்ஸோட கனெக்ட் பண்ணி யூ ஹேவ் கிவன் அ கிரேட் இன்புட். ஸோ எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அப்படின்னு தான் நான் இப்ப 2 செக்ஷன்ல சொல்லிட்டே இருக்கேன். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் மதன் சாரோட செக்ஷன்ல இருந்துன்னு வச்சுக்கலாம். His session was really good and followed by Meena Raja ma'am, and you also excel. லைக் உங்களோட ஜேர்னி இன்ஸ்பிரேஷன் நிச்சயமா எல்லாரையும் ஓரியன்ட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். 100% நம்புறேன். எஸ் மேம், எஸ் மேம். இதுல ஒரு ஃபங்க்ஷன்னா நம்மள எப்படி எல்லாம் செய்யணுங்கிற வந்து ஒரு பிசினஸ் உமன் கிடையவே கிடையாது. ஆனா என்னையும் ஒரு பிசினஸ் விமனா மாத்தி என்னையும் ஒரு 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 வெடிச்சுடுது. நான் என்னுடைய ப்ரொஃபஷனையும் பிசினஸை மாத்தி கொடுக்குற அளவுக்கு நீ மாத்துச்சுன்னா ஜேசிஸ் தான். இனி நான் பேசுறதுக்கெல்லாம் யார் அட்வைஸ் பண்ணாலும் ஃப்ரீயா பேசிடுவேன். ஒரு 1-to-1 செஷன் நான் சுப்பிரமணிய சார்ட்ட போயிட்டு வந்தேன். அப்பதான் சார் சொன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் உண்டு. எல்லா லாயராலையும் ஜெயிக்க முடியாது. ஆனா லாயருக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கணும், இருந்தா நீ ஜெயிச்சிடும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நீ பேசுறது உனக்கு காசு, அதை நீ புரிஞ்சுக்கோ. சும்மா எல்லா இடத்துலயும் நம்ம பேசக்கூடாது. உன் அட்வைஸ் கேட்கறவா நாங்களா கன்சல்டிங்னு ஒரு ஃபீஸ் வாங்கி பாரு, உன் தரம் உயரும். நாங்க பிசினஸ்ல நான் மாத்துறேன், அந்த கண்டென்ட் நான் மாத்துறேன். இன்னைக்கு நம்மள பேசுறதுனால நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்டு நம்ம வர்றாங்க உள்ள. ட்ரைனிங் நம்மளுடைய பேஷன், எனக்கு பேஷன். இப்ப நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கேன், நிறைய போறேன். என்ன அப்டேட் பண்றதுக்கு ஒரு தளம் ட்ரைனிங் போர்ட்ஃபோலியோ தான். அப்புறம் ப்ரோக்ராம் அது குறைவே கிடையாது. எங்க பேர்ல் சிட்டி மதர்லாம்லயும் சரி, பேர்ல் சிட்டி குயின் பாய்ஸ் எங்கலாம்லயும் சரி. ஏன்னா நான் 2015 வரும்போதே ஹோலினா என்னன்னு எனக்கு தெரியாது. ஹோலியை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. அந்த செலிப்ரேஷன் நான் பார்த்தேன். பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்தேன், கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் பார்த்தேன். இப்ப வரையும் இப்ப குயின் பீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க நிறைய விஷயங்கள் ப்ரோக்ராம் நோக்கி நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா ப்ரோக்ராம்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு ஷெடியூல் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம அதை அழகா படிச்சிருக்கோம். அப்புறம் growth அண்ட் டெவலப்மெண்ட் கேட்கவே வேண்டாம். நம்ம ஜெய்சிஸ்ல growth அண்ட் டெவலப்மெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டண்டா வளர்ந்துகிட்டு இருக்கோ, அதே மாதிரி என் குடும்பத்திலையும் growth அண்ட் டெவலப்மெண்ட் வளர்ந்துட்டு. ஏன்னா அவ்வளவு சொந்தங்கள் வந்து நமக்கு ஜெய்சிஸ் நெட்வொர்க் மூலமா நான் கிடைச்சிக்கிறது. எனக்கு எந்த ஊர் போனாலும் இப்போ நமக்கு அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்கன்னு ஒரு ஃபீல் நமக்கு கிடைச்சிட்டு அந்த இடத்துல. அப்புறம் பிஆர் அண்ட் மார்க்கெட்டிங். பிஆர் மார்க்கெட்டிங் இப்போ வேற லெவல், நம்ம பயங்கர ஃபாஸ்ட் க்ரோவா வளர்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த வருஷம் பிரசிடென்ட் எங்களுக்கு அஜிதா பிரபு தான். யோசிச்சோன்னா இந்த ப்ரொமோஷனுக்கு வைரல் ஹிட், லைக்ஸ் போயிருக்கு, 1000 ஷேர் போயிருக்கு. அப்படி ஃபாலோ பண்றோம், அப்படியே நாங்க பிலீவ் பண்றோம். நம்ம எல்லாமே இங்க இருக்கிற மனிதர்களுக்கான சேவை தான் மத்தான சேவைன்னு நான் நம்புறதுனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் சர்வே பண்ணி நிக்கிறேங்கிறத நான் முழுசாவே நம்புறேன். அப்படிங்கிற இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சூப்பர் மேடம், சூப்பர். நான் வந்து ஜேசிஏல பொறாமப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க எல்லாரும். பேர்ல் சிட்டியும் அப்படிதான், குயின் பீஸும் அப்படிதான். ரொம்ப நல்ல குயின் பீஸோட ஆக்டிவிட்டிஸ், அவங்க மாதிரி டச்சஸ்ல பண்ற அந்த ஒரு குரூப், ஒரு லேடிஸ், அந்த ஒரு யூனிட்டி, அந்த ஒரு இணக்கம், இதெல்லாம் எக்ஸலண்ட். ஸோ அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் நமக்கு கிடைச்சது. அந்த ஆர்கனைசேஷன்ல பெண்கள் தனியா ஒரு எல்ஓஸ் இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் யூனிக்கா அஜிதா மேம் இப்ப ஸ்டார்ட் பண்ண விஷயம், ஐ எம் ஆல்சோ வாட்சிங் தட். எவ்ரி டே ஐ யூஸ் டு சி சம் ப்ரொமோஷனல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் இன் ஹர் ஸ்டேட்டஸ். நல்ல விஷயம். ஸோ இட்ஸ் நான் இதுல என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் ஜேசிஸ்ல கொடுத்த என்னோட டைம் வந்து என் ப்ரொஃபஷனல் கிளாஸ் எடுப்பாங்க கோர்ட்ல. இது வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது இல்ல. இப்ப நான் நிறைய ட்ரைனிங்ஸ் போய் நிறைய நீங்க ஒரு கிளாஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி எனக்கு கேட்டு நான் ஒரு செஷன் எடுத்து கொடுத்தேன். அதுக்கு பியூர்லி சப்போர்ட் வந்து ஜேசிஸ் தான். எந்த ஊருக்கு போனாலும் தைரியமா போயிட்டு வர்றோம்னா அதுக்கு வந்து கொடுத்தது பியூர்லி ஜூனியர் சாம்பர் இம்பார்ட் இருக்கணும். அதுக்கு காரணம் அதுதாங்கிறதுனால அது ஒரு நன்றி உணர்வோட உங்க எல்லாரும் நினைக்கிறேன். எல்லாரோட செஷன் எல்லார்கிட்டே இருந்து இன்ஸ்பிரேஷன் ஸ்கொயர் மாதிரி நான் ஓரியன்ட் ஆயிடுவேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இன்னொன்னு இல்ல, ஏதோ ஒரு கண்டென்ட், ஏதோ ஒரு செய்தி, ஒரு குவாட்ஸோ, ஒரு மோட்டிவேஷனல் குவாட்ஸா நீங்க சொல்ற விஷய வந்து வெளியே சொல்றதுக்கு, இல்லன்னா வேற ஏதோ ஒரு பிராண்ட் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க பண்ற மாதிரி, நிறைய டர்ன் ஓவர், ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய அண்ணா பையன் தங்கச்சி பையன் கையில கொடுக்கலாவும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு பிசினஸ் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் வருது, லீடரா உருவாகணுங்கிற ஒரு ஆர்வம் வருது. சோ இது எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளமா அமையிறது ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. நானும் என்னால முடிஞ்ச ஓரியன்டேஷன் அப்பப்போ இடையில பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் மேம். வண்டர்ஃபுல். உங்க பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பிரசன்டேஷன் அதை விட அருமை. உங்க ஃப்ளோ எக்ஸலண்ட் மேம். ரொம்ப ஃபாஸ்டா அது நல்லா பேசுறீங்க, எஃபெக்டிவா. அட்வொகேட் சொல்லவா வேணும் உங்களை. நல்லா பேசுனீங்க மேம். தேங்க்யூ சோ மச். வேற யாராவது பேசுறீங்கன்னா பேசுங்க, இல்ல நான் ஓவர் டு பிரசிடென்ட்.
President? Ma'am, thank you, ma'am. Closing remarks by the chair. வெறும் ஒரு க்ரீட்ல ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் செக்ஷனை வேல்யூபிளா எடுத்துட்டு போறோம்னா மேடமால முடிதான் முடியும். க்ரீட் ஒரு லைனுக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதுல லால எவ்வளவு கனெக்ட் பண்ணலாம். அப்படி பிசினஸ் மட்டும் தான் இல்ல, ட்ரைனிங் மட்டும் இல்ல, எந்த ஃபீல்ட்னாலும் ஜேசிஐல வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை நம்ம எப்படி பார்க்கும் தான் அது வந்து கண்ணோட்டம் இருக்கு. அந்த கண்ணோட்டத்தை எப்படி மாத்தி காமிக்க மேம் காமிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமா நம்ம எல்லாருமே அந்த கண்ணோட்டத்தை புரிஞ்சு நம்ம வேற லெவல்ல கொண்டு போறோம்னு நினைக்கும். ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் யூ ஒண்டர்ஃபுல் செக்ஷன். வி லவ் த லாட் வித் யுவர் செக்ஷன் அண்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் மேம். Vote of thanks by JC Paul Pandian. Good evening to all. I would like to thank the ZP, IPZP, ZVP, Zone Officer Orientation, and faculty. Thank you for all and all the participants. Well. Thank you all. நான் JC நினைக்கிறேன் India. ஒரே ஒரு செகண்ட் சார், நான் நினைக்கிறேன் நம்ம ஜெட்டஸோட மேடமோட டீம்னால அந்த vote of thanks வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்றது எப்படின்னு கத்துக்கிட்டாங்க போல இருக்கு. Yes sir, please proceed. JC India Zone 18 Mega Online Orientation Program, Section 15, hosted by JCI Tirunelveli Trend Center. Attend. Thank you, ma'am. எக்ஸலண்ட். வி ஆர் ஆன் டைம். 5:30க்கு நம்ம அந்த செஷன் முடிச்சிருக்கோம். மேடம் ஹஸ் டேக்கன் 1 hour நல்ல ஒரு ஃப்ளோல அழகா ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு போனாங்க. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோஸ்ட் பிரசிடென்ட் கர்க்வேட் ராஜா சார் ஃபார் திருநெல்வேலி ட்ரெண்ட் செட்டர் பிரசிடென்ட். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் யுவர் டீம். மெனி மோர், இன்னும் நிறைய விஷயம் பண்ணோம், ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய டீமுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல ஹைலைட்டே வந்து எல்லா பிரசிடென்ட்ஸும் தான், எல்லா பிரசிடென்ட்ஸ் ஹோஸ்ட் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் அவங்க அழகா ஒரு கால் டு ஆர்டர் கொடுத்து ஃபார்மலா ஸ்டார்ட் பண்ணி இப்ப நீங்க அர்ஜென்ட் பண்ணும்போது உங்களுடைய அந்த எனர்ஜி அண்ட் எந்தூசியாசம் ஐ ஹவ் சீன். So really excellent sir, for your wonderful hosting. Hats off once again, hats off to your team, and special thanks and appreciation to our Madam Advocate Subhashini Madam ku, on behalf of everyone present here, I wholeheartedly thank you once again. Thank you. Thank you, ma'am. Thank you. So the next session is by our respected past zone president 2015, JCIPPPS Christopher sir. சாரோட செஷன் இருக்கு. நம்ம வந்து இப்போ இது லாக் அவுட் பண்ணி மறுபடியும் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் மறுபடியும் இந்த பிளாட்ஃபார்ம்ல இணையணும் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். I thank you all. With all your permission, I end the meeting now.